கவிஞர் ஜெயபாஸ்கரன் எழுதிய கானூர் கருவூலம் என்ற நூலை சென்னை மியூசிக் அகாதமி வெளியிட்டது. அந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், இயற்கை பாதுகாக்க சமூக பொறுப்புணர்வு அவசியம் என கூறியுள்ளார். ரூ. 147 கோடியில் 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் மு. க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 21/1/2026 அன்று வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவைக்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல். வனவிலங்குகளின் வாழ்விட உரிமை 2024-25 பிப்ரவரி வரை காலகட்டத்தில் வனவிலங்கு தாக்குதலுக்குட்பட்ட 80 பேர் உயிரிழப்பு. 2019-2023 வரையிலான காலகட்டத்தில் யானைகளால் அதிக மனித உயிரிழப்புகள் நேர்ந்த மாநிலங்களின் பட்டியலில் ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கத்தின் அடுத்தபடியாக தமிழகம் 4ஆம் இடத்தை வகிக்கிறது. தமிழகத்தில் யானை தாக்கியதில் 256 பேர் உயிரிழந்துள்ளனர். மனித விலங்கு மோதல்கள் அதிகம் நிகழும் உயர் இடர் மண்டலங்களில் கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் உள்ளன. தமிழகத்தின் மொத்த பரப்பில் 24.5% வனப்பகுதியாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறினாலும், அவை ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பாக இல்லாமல் ஆங்காங்கே துண்டிக்கப்பட்ட தீவுகளைப் போல காணப்படுகின்றன. 2021-23 தமிழகத்தில் 61 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை இழந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு 2700 ஹெக்டேர் இயற்கை காடுகளை இழந்துள்ளது. 2025இல் 3170 ஹெக்டேராக உயர்ந்துள்ளது. பள்ளி கல்வி இயக்க வளாகத்தில் ரூ. 5 கோடியில் மாநில வள மையம். ஜனவரி 21, 2026 அன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்துள்ளார். இந்த மையத்தில் உள்ள வசதிகள்: ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பாட பொருள் சார்ந்த அறிவை பெறும் வகையில் தொழில் ஆய்வகம் மற்றும் அறிவியல், கணிதம் ஆகிய பாடங்களுக்கு தனித்தனி அரங்குகள், மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான அறை, கணக்கீடு சார் சிந்தனையை செழுமைப்படுத்தும் அரங்கம், மாணவர்கள் தாங்களே சோதனைகளை செய்து பாடப்பொருள் சார் கருத்துக்களை கற்க கசடற என்ற பெயரில் தனியே அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டம் 2030-31 வரை நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஓய்வு பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ்.
தில்லி குடியரசு தின விழா திருவாரூர் மாணவிக்கு அழைப்பு. தேசபக்தியை வளர்க்கும் வகையில் ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டியை இணையதளம் வாயிலாக நடத்தின. இதில் திருவாரூர் ஜி.ஆர்.எம். அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 பயிலும் புலிவலம் பகுதியைச் சார்ந்த ஜே. வைகயோசனா என்பவர் கட்டுரை போட்டியில் பங்கேற்றார்.